வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நம்ம ஒரு ஓரத்தில் விட்டுட்டு சரி மரத்தில் நிழலில் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியதுக்காக நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். என்ன சாப்பாடு சொல்லி எனக்கு உண்மையிலே தெரியாது. பாருங்கள், தட்டை எல்லாமே வச்சு விட்ருவாங்க. அது இல்லாமல் சாப்பாடு பார்சல் சாப்பாடு. அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரில, கொடுத்து விட்ருக்காங்க. தண்ணி எல்லாமே இருக்குது. இந்த தண்ணி இருக்கா, நம்ம வந்து இப்போ சாப்பிட வேண்டியதான். என்ன பண்ணுறது, வீட்டில் போய் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வீட்டிலையே போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் அப்படியே அங்கே தூங்குற மாதிரி ஆயிடும். அதனால் சரி நம்ம வண்டியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து ஈஸி தானே, அப்படியே சாப்பிடலாம் வண்டியில் உட்காந்து. அதனால் நம்ம உட்காந்து வண்டியில் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். பிளேட் இல்லாமல் கொடுத்து விட்ருப்பாங்க, சாப்பிட வேண்டியதான். ஃப்ரைட் ரைஸ் பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பாடு. நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரைட் ரைஸு. சரிதா? ஃப்ரைட் ரைஸ் இந்த ரைஸு தெரியுதா? ரைஸு ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்களா? ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஃப்ரைட் ரைஸும் அப்புறமா ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க குழம்பு, அது என்னென்னு தெரில. இதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு அது என்னென்னு சொல்லி தெரியும். பார்ப்போம் என்னண்டு. சரியா? அதையும் பார்ப்போம் என்னண்டு. இந்த முட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள், முட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம போட்டு இப்போ சாப்பிட வேண்டியதுதான். இனி சாப்பிட்டு முட்டையை பார்த்தீங்கன்னா முட்டை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியே போக வேண்டியது தான். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ கரெக்டாக 2:30 சாப்பிட்டோம்னா ஸ்கூல் வர டைம் 3:30க்கு சாப்பிட்டு ஒரு 3:30க்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வண்டி ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கை அப்படி தான். டிரைவர்மார் எல்லாருமே உண்மையிலேயே இதை விட கொடுமை எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த லாங் ட்ரிப் லாரிலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாழ்க்கை தான் உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது. ரோட்டிலேயே சாப்பிடுவாங்க, ரோட்டிலேயே வாழ்க்கை. டிரைவர்மார் எல்லாருமே உண்மையிலேயே இந்த லாங் ட்ரிப் போகிற டிரைவர் எல்லாருமே உண்மையிலே ரோட்டு தான் வாழ்க்கை. அதனால தான் எங்கள் டிரைவர் எல்லாருமே உண்மையிலே நிம்மதியான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான இது கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கண்ணு முடிச்சு வண்டி ஓடிட்டு போய் வேண்டியதான். கரெக்டாக அவங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பராசு நமக்கு தான் தெரியும். உண்மையிலே ஒரு சில டிரைவர் மாதிரிலாம் நான் பார்க்குறேன். நான் வந்து இதில் பார்க்குறேன், என்னது ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்குறேன். ஒவ்வொரு டிரைவர் மாதிரும் உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில டிரைவர் மாதிரி எல்லாம் நம்ம எல்லா இது பண்ணி சொல்லல, டிரைவர்னு சொல்லவே உண்மையிலேயே எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த லாங்கில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லாரி ஓட்டுற டிரைவர் மாதிரி அவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பாவம். நம்மளும் அதே மாதிரி ஆர்டர் வரணும். எனக்கா என்னடா வீட்டில் போய் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலே நான் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இவர் ஃப்ரைட் ரைஸும் முட்டையும். ஃப்ரைட் ரைஸ் இது கடையில் வாங்கல, வீட்டிலேயே கொண்டு வந்துடுவேன். வரும்போது வீட்லேயே வந்துடுவேன். ஏன்னா பாப்பாவுக்கு காலையில் காலேஜுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்கல்ல,
அப்போ அதனால் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கட்டி கொடுத்துருவாங்க. அதனால் நம்மளும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி வந்து ஒய்ஃபு நான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்போ அதனால் அவங்க பார்சல் கட்டி மெயின் ரோட்டில் கொண்டு கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி வந்து இங்கே ஒரு மரத்துக்கு வந்து இலை விட்டுட்டு சாப்பிட்டு வந்துருக்கேன். உண்மையிலேயே வீட்டுக்கு ஏன் போயிடலன்னு சொல்லிச்சுன்னா வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா சும்மா டயர்டு தானே அப்படியே படுத்து தூங்கிடுவோம். அப்போ அதனால தான் நம்ம வீட்டுக்கு போகிறதில்ல. நம்ம இங்கே சாப்பிட்டு தான். நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்கேன். நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு நினைக்கிறேன். நம்ம வந்து சாப்பிட்டு வந்துருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்குறதில்லை, சும்மா கொஞ்சம் நேரம் படுத்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட போக வேண்டியதுதான். சரி, ஓகே, நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.